வணக்கம். நடிகர் சத்யராஜின் மகள் டாக்டர் திவ்யா கடந்த வாரம் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அமைச்சர் சேகர் பாபுவின் முயற்சியில் இந்த இணைப்பு நடந்தது. அவர் இணைந்து சில நாட்கள் ஆன நிலையில் அவருக்கு இன்னும் பதவி எதுவும் வழங்கப்படவில்லை. மாநில அளவில் முக்கிய பதவி வாங்கி தருகிறேன் என்று சேகர் பாபு உத்தரவாதம் அளித்திருக்கிறார். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் மாநில செயலாளராக இருக்கும் இளைஞர் அணியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டதாம். இளைஞர் அணியில் பெண்களுக்கு எப்படி பதவி கிடைக்கும் என்று கேள்வி வந்ததாகவும், இளைஞர் அணியில் ஆண்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை, பெண்களும் உறுப்பினர்களாக இருக்கிறார்களே என சொல்லப்பட்டதாம். அதனால் இளைஞர் அணியில் பொறுப்பு கிடைக்கும் என திவ்யா எதிர்பார்த்தாராம். ஆனால் உதயநிதி இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என தெரிகிறது. அதனாலே அவருக்கு பதவி வழங்கப்படவில்லையாம். இந்த நிலையில் உதயநிதியை சந்திக்க சேகர் பாபு நேரம் கேட்டுள்ளார். ஆனால் நேரம் ஒதுக்காமல் இருந்து வருகிறார் உதயநிதி. இந்த நிலையில் சென்னை மேற்கு மாவட்ட திமுகவின் எல்லை பகுதியில் தான் திவ்யா வசித்து வருகிறார். அதனால் மேற்கு மாவட்ட திமுகவில் திவ்யாவிற்கு பதவி வழங்க ஸ்டாலினிடம் சொல்லப்பட்டதாம். இதனை அறிந்த மேற்கு மாவட்ட திமுக உடன்பிறப்புகள் டென்ஷனில் இருக்கிறார்களாம். காரணம், வடசென்னை மாவட்ட அமைச்சரான சேகர் பாபு திவ்யாவை கட்சியில் இணைக்கிற தகவலை மேற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகளுக்கு பெயர் அளவில் கூட சொல்லவில்லையாம். இந்த நிலையில் சேகர் பாபு தானே கட்சியில் திவ்யாவை இணைத்தார், அதனால் அவரது மாவட்டத்தில் ஏதேனும் பொறுப்பு கொடுத்து கொள்ளட்டும், எங்க மாவட்டத்திற்குள் திணிக்க முயற்சித்தால் கடுமையாக எதிர்ப்போம் என இப்போதே உருமுகிற சத்தம் மேற்கு மாவட்ட திமுகவில் கேட்கிறது. திவ்யா சத்யராஜ் ஊட்டச்சத்து நிபுணர் ஆவார். அரசின் பள்ளி குழந்தைகளுக்கான மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்தும் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமான அக்ஷய பாத்ரா அறக்கட்டளையின் நல்லெண்ண தூதராக திவ்யா பணியாற்றி வருகிறார். இந்த அமைப்பை தமிழ்நாடு அரசு பள்ளிகளுடன் ஒப்பந்தம் செய்ய திமுக உள்ளிட்ட சில கட்சிகளின் மூத்த தலைவர்கள் எதிர்த்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நடிகர் சத்யராஜ் திமுகவின் ஆதரவாளர் என்பது அனைவருக்கும் தெரியும். தற்போது அவரின் மகள் திமுகவில் இணைந்துள்ளார். இவர் திமுகவில் இணைந்ததால் திமுகவில் தற்போது சற்று சலசலப்பு ஏற்பட்டுள்ளது.